வணக்கம் நண்பர்களே. விஜயை கடுமையாக விமர்சனம் செய்த உதயநிதி. தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு என்றும், மாற்றம் என சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழக சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கார். மேலும் இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா என்றும், எங்கு போனது உங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை என முதல்வர் விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவம் மட்டும் இவை. மாற்றம் என சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி. கோவை சூலூர் சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமல் அவசர கதியில் உடல் எரிக்கப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கான். மேலும் கோவையில் ஒரு இளம் பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் போதை கும்பல் ஒன்று 13 வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்திருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா? எங்கே போனது உங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை? தேர்தலுக்கு முன்பு வீர வசனங்களை பேசிய முதலமைச்சர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது இன்று காலை கண்துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொதுவாக அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது. நிலைமையின் தீவிரத்தை முதல்ல அரசு உணர வேண்டும். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என கூறியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் தூய சக்தியா இல்லை தீய சக்தியா என தெரியல என உதயநிதி கேள்வி கேட்டிருக்கார். கண்டிப்பாக விஜய் இது அனைத்திற்கும் பதில் கூறியே ஆக வேண்டும். வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொன்னீங்களே, முடிஞ்சா வெளியிடுங்க. உங்களால் வெள்ளை அறிக்கை வெளியிட முடிஞ்சாலும் அதில் திமுக செய்த நல்ல விஷயங்களை தான் உங்களால் வெளியிட முடியும். ஊழலற்ற ஆட்சி திமுக, கரைபடைந்த ஆட்சி தாவேகா என உதயநிதி விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்.